இது வந்துங்க தேர்தல் பயணத்தை தொடங்குறாரு. இப்போ ஆளும் கட்சி நாங்கள் 200 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம், 26 மட்டும் இல்லை 31 36 எல்லாம் நாங்கள் தான் பேசிட்டு எடப்பாடியும் சொல்கிறார். எடப்பாடி இப்போ தான் சொல்கிறாரு, 2-3 நாளாக தான் 210. ஆமாம், 210 சீட்டு அவங்க 200 சொன்ன இவர் ஒரு 10 போட்டு சொல்கிறாருன்னு வச்சிங்க. ஆனால் என்ன நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா, இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக மக்கள் ஆதரவு தங்களுக்கு இருக்குது, நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்கிற 2 கட்சிகளும் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? ஆனானப்பட்ட எம்ஜிஆர் 13 வருஷம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தபோது கூட அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் தான் சார் பிரச்சாரம் அது இதெல்லாம் திட்டமிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றிணைவோன்றாங்க, ஓரணியில் திரள்வோன்றாங்க. ஆல் செட்டன்னு கடைசியில் என்னடானா வாக்காளர்களை சந்திப்பது, வாக்காளர்களை அணுகுவது தான் தேர்தல் பணிகள். இவ்வளோ ஸ்டார்ட்டாக திமுகவும் அதிமுகவும் தொடங்கினதுக்கு மெயின் காரணமே விஜயனுடைய அரசியல் நுழைவு ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சலனம் தான். இம்பேக்ட், பிக் இம்பேக்ட்.